ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 2ல் வந்து பிஜிடிஆர்பியில் வந்து 2001 to 2019 வந்து எந்தெந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே தான் கெஸ் பண்ணணும். ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ ரோட் த போயம் அஃப்ளிக்ஷன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அது யூனிட் 2 போயமில் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை ரைட் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து நம்ம நோட்டில் எழுதி அதுக்குரிய ஆப்ஷன்ஸை நோட்டில் எழுதி அதுக்குரிய ஆன்சரை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை வந்து கீழே உங்களுக்கு டைப் பண்ணி எழுதி ஒவ்வொரு பவர் பாயிண்ட் மோட் எடுத்து அதை வந்து ஒவ்வொரு டைட்டில் எடுத்து அந்த ஒவ்வொரு கொஸ்டினை ஆப்ஷன் போட்டு ஆன்சர் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கே தெரியும். பட் அந்த கஷ்டம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. 75% அந்த 75% சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட்டில் தான் என்னோடய சேனலே வந்து போயிட்டுருக்கு. நான் இந்த சேனலே உங்களுக்காக தான். நான் வந்து சுயநலமாக இருந்திருக்கலாம், செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம் இல்லையா? இதுக்கிட்ட அவங்களுக்குலாம் கொஸ்டின் போடணும், அந்த கொஸ்டின் வந்து நம்மளே படித்து வச்சுக்கலாம், யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் நான் ஏன் அப்படி நினைக்கலன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்காக மட்டும்தான். ஸோ நான் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கேன். நீங்களும் செல்ஃப்லெஸ்ஸாக இருங்க, செல்ஃபிஷாக இருக்காதீங்க. செல்ஃபிஷ்னு உங்களை சொல்ல வரல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூனிட் 2ல் வந்து 2001 to 2019 எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். சாம்சன் அகனிஸ்ட் வாஸ் ரிட்டன் பை டேஷ். சாம்சன் அகனிஸ்ட்டை எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜான் டன், ஜான் மில்டன், லார்ட் பைரன், எஸ்டி கால்ரிட்ஜ், சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ். ஆன்சர் இஸ், நீங்களே கண்டுபிடிக்க பார்க்கலாம். மில்டன் தான் வந்து சாம்சன் அகனிஸ்ட் வந்து எழுதியிருப்பார். பிளேக்ஸ் சாங் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் அபவுட். பிளேக்கோட சாங் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஜாய்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் இன் அ நேச்சுரல் வேர்ல்டு, டேட்டிஸ் ஆஃப் அ சைல்டு, pastoral world, both A and B. Answer is A, joys of childhood in a natural world. Who wrote the poem புள்ளி போயம் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வெல், ஹெர்ரிக் வாகன். Answer is Who is author of Affliction அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெர்ரிக் மார்வெல், வாகன், ஹெர்பர்ட். Answer is Spencer Herbert, ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான் ஆன்சர். அஃப்ளிக்ஷன் புள்ளி ரெண்டுமே வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான் எழுதியிருக்காரு. Why does Herbert wish to be a tree? To give a share, to bear fruits. Some birds would trust her household,
All of above. Answer is to bear fruits. In the poem, the sacrifice, George Herbert states various sets of conflicts in the poem, the sacrifice, George Herbert states various sets of conflicts in the sphere of philosophy, the area of sociology, the Christian doctrine of sacrifice, the Christian doctrine of sacrifice. இந்த கொஸ்டின் வந்து பெரிய கொஸ்டின் தான், எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன், எழுதி வைங்க. முக்கியமான கொஸ்டின் வேறு. ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன் கொடுத்து இது யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. பட் அட் மை பேக் ஐ ஆல்வேஸ் ஹியர் டைம்ஸ் விங்டு சேரியட் ஹர்ரிங் நியர். பட் அட் மை பேக் ஐ ஆல்வேஸ் ஹியர் டைம்ஸ் விங்டு சேரியட் ஹர்ரிங் நியர். இந்த லைன் வந்து யார் எழுதுனாங்க? ஜான் டன், மில்டன், ஷேக்ஸ்பியர், மார்வெல். ஆன்சர் வந்து டி, மார்வெல். Who among the following is a metaphysical poet? கீழே வரதில் யார் மெட்டஃபிசிக்கல் போய்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்வெல், தாமஸ் கிரே, போப், சார்சர். ஆன்சர் இஸ் மெட்டஃபிசிக்கல் போய்ட். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடிச்சிருப்பீங்க. பில்கிரிம் ப்ராக்ரஸ் பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து என்ன வகையான ஒரு போயம் அப்படின்னு சொல்லி, என்ன வகையான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன் எபிக், அன் அலெக்ரி, காமெடி, ட்ராஜடி. ஆன்சர் இஸ் அன் அலெக்ரி. பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து ஒரு அலெக்ரி தான். பில்கிரிம் ப்ராக்ரஸ் இஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர். பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து எந்த இயர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 1676, 1677, 1678, 1679. யோசிங்க, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், யோசிங்க. ஆன்சர் இஸ் 1678. ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1678. ஹீரோ ஆஃப் பில்கிரிம் ப்ராக்ரஸஸ். பில்கிரிம் ப்ராக்ரஸில் ஹீரோ யாருன்னு கேட்குறாங்க. ராபர்ட், எட்வர்ட், கிறிஸ்டினா, கிறிஸ்டின். ஆன்சர் இஸ் கிறிஸ்டியன். Who starts his journey from the city of destruction? Once again நான் பேஜ் ரிபே பண்ணால் பார்த்துட்ருக்கேன்.
Who starts a journey from the city of destruction? City of destruction நாளே பில்கிரிம் ப்ராக்ரஸில் தான் வரும். ஸோ அது இங்கே யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈவாஞ்சலிஸ்டா, குட்வில்லா, ஃபாதரா, கிறிஸ்டினா? ஆன்சர் இஸ் கிறிஸ்டியன். Who among the following was found to be a profession of sham religion? Apollyon, flatterer, judge Hidgood, talkative? Answer is B, flatterer. The only commodity which is share in vanity. Vanity Fair is truth, honesty, lies, pride. Answer is truth. Das is delivered from the mouth of the giant. மவுத் ஆஃப் த ஜெயிண்ட்லேருந்து எது டெலிவர் ஆகும், எந்த ஒரு கேரக்டர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபீபிள் feeble mind. The character Mrs. Malabar was created by மலபார் அப்படின்ற கேரக்டர் வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜான்சன், விச்சர்லி, ஷெரிடன். எந்த பிளேயில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலபார் கேரக்டர் வந்து எந்த பிளேயிலேருந்து வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, மலபார் வந்து க்ரியேட் பண்ணது ஷி ஸ்டூப்ஸ் டு கான்கரில் ஷெரிடன் தான் க்ரியேட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த கேரக்டர் ஆஃப் மலபார் வந்து ஷெரிடன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். ஒன் செகண்ட், இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை. சாரி, இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் மிஸ்ஸஸ் மலபார் வாஸ் கிரியேட்டட் பை. இந்த கேரக்டர் மலபார் அப்படின்ற கேரக்டரை வந்து எந்த ஒரு ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த ஒரு ஒர்க்குன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. சாரி, மலபார் கேரக்டர் க்ரியேட் பண்ணது ஷெரிடன், பட் எந்த ஒர்க்குன்னு தெரியல. ஓகேங்களா, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் மலபார் வாஸ் கிரியேட்டட் பை ஷெரிடன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். The role of Lady Sneerwell
இஸ் டு டேஷ். இந்த லேடிஸ் நீர்வலோட கேரக்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ரோல் என்னன்னு கேட்குறாங்க ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில்னு. மெயின்டைன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்களா? ஸ்ப்ரெட் த ஸ்கேண்ட்லஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீப்புள், அதாவது ரூமர்ஸ் வந்து பீப்புளை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா? ஹெல்ப் த புவர் பீப்புள், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை ஸோ கைண்ட்னஸ் டு ஹேர் ரிலேட்டிவ்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கைண்ட்னஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆன்சர் இஸ், நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். Answer is B. Spread the scandals information about the people. This is difficult question. யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன், ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. Which is the action scene in the school for scandal? ஆக்ஷன் ஸ்கீன் வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டிலில் வந்து எந்த ஆக்டில் எந்த சீனில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்ஷன் ஆக்ட் 5 சீன் 1, ஆக்ட் 1 சீன் 2, ஆக்ட் 4 சீன் 1, ஆக்ட் 4 சீன் 2. கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம், யார் தான் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். Answer is Act 4 Scene 1. She Stoops to Conquer is considered as sentimental comedy, comedy of intrigue, comedy of manners, anti-sentimental comedy. Answer is comedy of manners. காமெடி ஆஃப் மேனர்ஸை பற்றி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, நம்ம அனதர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்து எப்படி கூப்பிடுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் காமெடி ஆஃப் மேனர்ஸ் தான். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்கூல் ஃபார் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்து எப்படி நம்ம இன்னொரு தடவை கூப்பிடுவோம்னா ரியலிஸ்டிக் காமெடி ஆஃப் மேனர்ஸ்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுவும் ஒரு ஆன்சர் தான், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்து ரியலிஸ்டிக் காமெடி ஆஃப் மேனர்ஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Answer is farce. மிஸ்டேக்ஸ் ஆஃப் த நைட் இஸ் அனதர் டைட்டில் ஆஃப் த ட்ராமா. மிஸ்டேக்ஸ் ஆஃப் த நைட்டோட இன்னொரு ட்ராமா பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆல் ஃபார் லவ், வே ஆஃப் த வேர்ல்ட், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். மிஸ்டேக்ஸ் ஆஃப் த நைட், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் தான் ஆன்சர். இது எல்லாத்துக்குமே தெரியும், நான் எல்லாமே காம்படிட்டர்ஸ் செம்மையாக படிச்சுட்ருக்கீங்க. Can be said that Dr. Johnson's attitude in the lines of the English poet is judicial, is evaluating the poets. Cannot be yes, no, prejudice. இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க, அது முக்கியமான கொஸ்டின். நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன்.
Answer is yes. Miss Hardcastle is struck by the dash of Mr. Marlowe. எதனால வந்து ஹார்ட்காஸ்டில் வந்து ஸ்ட்ரக் ஆவாங்க மிஸ்டர் மார்லோ கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, knowledge. டாம் ஜோன்ஸ் வாஸ் ரிட்டன் பை டாம் ஜோன்ஸ் யார் எழுதினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்மாலட், டிஃபோர்ட், ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங். ஹென்ரி ஃபீல்டிங், ஹென்ரி மேத்யூ, ஹென்ரி பெல், ஹென்ரி லார்ட். டாம் ஜோன்ஸ் வாஸ் ரிட்டன் பை ஹென்ரி லார்ட், ஹென்ரி பெல், ஹென்ரி ஃபீல்டிங், ஹென்ரி மேத்யூ. உங்களுக்கே தெரியும் ஹென்ரி ஃபீல்டிங் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா நீங்களாம் சின்ன குழந்தை கிடையாது, காம்படிட்டர், ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. Who is the father of English novel? ஐயோ ஆஃபுக்கு ஓஎஸ்ன்னு வந்துருச்சு. Who is the father of English novel? Bunyan, Chaucer, Fielding, Richard. Answer is யோசிங்க. ஏன்னா கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி தானே இது, டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். யார் எத்தனை பேர் தப்பாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் ரைட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டெஸ்ட்டு தானே, அந்த ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்லது. ஆன்சர் இஸ் சி. ஹென்ரி ஃபீல்டிங் தான் இங்கிலீஷ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். What is the name of a person who sets free the bird? The pet of Sophia. சோஃபியாவோட பெட்டில் இருந்து பேர்டை வந்து ஃப்ரீ பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் ஆல்வர்த்தி, மிஸ்டர் வில். Answer is B. Master Bill Bleefel. Henry Fielding's approach to his novels are worldly wise and genial, dull and sober, serious and impractic and idealistic. என்ன மீனிங்? worldly wise and genial தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் ஜோன்ஸ், குட் அண்ட் ஹானஸ்டி, கிங் அண்ட் ரிச்சர்ட்ஸ், நேச்சர் அண்ட் ஃபார்ச்சூன். ஆன்சர் இஸ் நேச்சர் அண்ட் ஃபார்ச்சூன். டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி கேம் அவுட் இன். டாக்டர் ஜான்சனோட டிக்ஷனரி எந்த இயர்லேருந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1800 1755 1766 1812. 1800 1755 1766 1756. ஆன்சர் இஸ் 1755. Who first used the term metaphysical? மெட்டஃபிசிக்கல் டேர்மை வந்து யார் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரைடன், ஜான்சன், அடிஷன், நோட்டானா நன் ஆஃப் த அபவ். உங்களுக்கே தெரியும். ஆன்சர் இஸ் மெட்டஃபிசிக்கல் டேர்ம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணது. ஆன்சர் இஸ் பி. சாமுவேல் ஜான்சன். About which school of poem did Johnson
Make the following remark. Make the following his remark. The most heritageous idea are yoked by the violence together. Elizabethan poet, metaphysical poet, classical poet. Classical poet. இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க. நான் இது ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். Preface is Shakespeare, written by Das Johnson, Dryden, Hazlitt, Samuel Daniel. Answer is Dryden, Hazlitt, Johnson, Byron. யார் எழுதுனாங்க? Preface is Shakespeare வந்து ட்ரைடனா, ஹஸ்லிட்டா, ஜான்சனா, பைரனா? ஜான்சன். Who defines metaphysical poetry as the most heterogeneous idea or yoked by violence together? Answer வந்து ஜான்சன். Match the following. நல்ல கொஸ்டின். Match the following. மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப டஃப்பான கொஸ்டின் வேறு, சரிங்களா? இந்த சைடு ஃபுல்லாக கொஸ்டின், இந்த சைடு ஃபுல்லாக ஆன்சர் இருக்குது. மாற்றி மாற்றி தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நாதர்னைல் பெய்லி இதில் வந்து இப்படி இதில் வருவாங்க. ராபர்ட் கவுடே, எட்வர்ட் ஃபிலிப்ஸ், ஹென்ரி காக்ரேன். இவங்க வந்து இங்கிலீஷ் டாக்டரைனா, நியூ வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸா, டேபிள் ஆஃப் அல்பபெட்டிக்கலாக, யூனிவர்சல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள் எதுக்கு எது ஆன்சருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கீழே ஆன்சர் கொடுக்குறேன். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க. ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலைன்னா நான் ஆன்சர் வந்து இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? ஆன்சர் இஸ் நாதர்னைல் பெய்லி வந்து யூனிவர்சல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. ராபர்ட் கவுடே வந்து த டேபிள் ஆஃப் அல்பபெட்டிக்கல். எட்வர்ட் ஃபிலிப்ஸ் வந்து நியூ வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஹென்ரி காக்ரேன் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். நாதர்னைல் பெய்லி வந்து யூனிவர்சல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. ராபர்ட் கவுட்லே வந்து த டேபிள் ஆஃப் அல்பபெட்டிக்கல். எட்வர்ட் ஃபிலிப்ஸ் வந்து நியூ வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஹென்ரி காக்ரேன் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிட்டன் பை வில்லியம் கான்க்ரேவ். கீழே வர்றதில் வில்லியம் கான்க்ரேவ் வந்து எந்த ஒரு நாவலை எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எந்த நாவலை எழுதலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வே ஆஃப் த வேர்ல்டா, ரைவல்ஸா, டபுள் டீலரா, லவ் ஃபார் லவ்வா? யோசிங்க உங்கள் மூளைக்கு வேலையை கொடுங்க. வே ஆஃப் த வேர்ல்டு கான்க்ளேவ் எழுதியிருக்காரு, டபுள் டீலர் கான்க்ளேவ் எழுதியிருக்காரு. ஐ எம் ஸோ சாரி. வே ஆஃப் த வேர்ல்டு கான்க்ளேவ் எழுதியிருக்காரு, டபுள் டீலர் கான்க்ளேவ் எழுதியிருக்காரு, லவ் ஃபார் லவ் கான்க்ளேவ் எழுதியிருக்காரு. ஸோ ஒன்றே ஒன்று தான் எழுதலை, ரைவல்ஸ். ரைவல்ஸ் மட்டும் தான் எழுதலை. அந்த ரைவல்ஸ் தான் இவரோட ஒர்க் கிடையாது. ஆன்சர் இஸ் பி, ரைவல். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வர்றேன். அது விட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ 1 மார்க் இருக்குது. சரிங்களா, விட்டுறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட் மை சேனல். கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. யாரையுமே கம்பல் பண்ணல, யாரையுமே கம்பல்லாம் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.